சனி பகவான் 6ஆம் இடத்திற்கு வருகிறார். மார்ச் 6ஆம் தேதி 7ஆம் இடத்திற்கு வருகிறார். 6ஆம் இடத்துல இருந்த சனி பகவான், உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன், 6ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் அப்படி ஷிஃப்ட் ஓவர் ஆகி 7ஆம் இடத்திற்கு வருகிறார். இதில் என்ன பெரிய விசேஷம், 7ஆம் இடத்திற்கு சனி பகவான் வந்தால் என்ன நண்பர்களே, ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில் எதெல்லாம் உங்களுக்கு துயரத்தை தந்ததோ, உங்களுடைய இல்லற வாழ்க்கை, உங்கள் மனைவி சார்ந்த சொந்தங்கள், இனிமேல் இதெல்லாம் துயரமெல்லாம் நல்லதாக மாறப்போகிறது. 7, 8, 9 அதிர்ஷ்டத்துக்கு அடுத்ததாக சனி பகவான் 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்குறார். கன்னி ராசியவே பார்க்குறார். ராசியை பார்க்குறப்போ ஒரு நல்ல விஷயம் என்ன, உங்களுடைய இண்டிவிஜுவல் ஸ்கில் என்ன தெரியுமா? நான் எல்லாருக்கும் சொல்கிறது தான், ஒரு இண்டிவிஜுவல் ஸ்கில் உங்களோட க்ரியேட்டிவிட்டி. இங்கே பாருங்கள், ஏஐயால் மனிதனை ஜெயிக்கவே முடியாது, இந்த ஜென்மத்தில் ஜெயிக்க முடியாது. ஏன் சொல்லுங்கள்? ஏன்னா மனிதன் ஏஐயை விட நிறைய கற்பனை திறன் மிகுந்தவன். அவனுடைய க்ரியேட்டிவிட்டி இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு ஈக்குவலாக இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. மனிதனுடைய க்ரியேட்டிவிட்டி தான் ஏஐயால் ஜெயிக்க முடியாத ஒரு விஷயம். ஏன்னா இது இன்பில்டாக மனிதனுக்கு மட்டுமே உருவாகும். அதுதான் கன்னி ராசிக்காரர்களுக்கும். உங்களுக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் வரும்போது புதிய திங்கிங், நியூ பாசிபிலிட்டிஸ். ஸ்ரீமடம், உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணு மாயா சாத்தன் மடம், ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் கன்னிராசிக்காரர்கள் ஏன் சார் கன்னிராசிக்காரங்கன்னா சிரிக்கிறீங்க? எப்போ பார்த்தாலும் கன்னிராசிக்காரங்கன்னா சிரிக்கிறீங்க சார்? கன்னிராசிக்காரர்கள் எப்பொழுதுமே கன்னிராசி தான். இந்த ரகசியம் உங்களுக்கு எனக்கும் மட்டும்தான் தெரியும். எவ்வளோதான் லவ் பண்ண கூப்பிட்டாலும் நீங்கள் லவ் மட்டும் உங்களுக்கு வராது. அதுதான் உங்கள் பெரிய ப்ராப்ளமே. கடைசி வரைக்கும் பிரம்மச்சரியாக இருக்கிற ஒரே ஆள் நீங்கள் அந்த உலகத்தில் யாருன்னா அது நீங்கள் தான். அது என்னமோ தெரில, உங்களுக்கு இந்த லவ் மட்டும் ஓகே ஆக மாட்டேங்குது. ஆனால் இப்போது லவ் ஓகே ஆக போகுது. எப்படி? சனி பகவான் 6ஆம் இடத்திற்கு வருகிறார். மார்ச் 6ஆம் தேதி 7ஆம் இடத்திற்கு வருகிறார். 6ஆம் இடத்துல இருந்த சனி பகவான், உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன், 6ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் அப்படி ஷிஃப்ட் ஓவர் ஆகி 7ஆம் இடத்திற்கு வருகிறார். இதில் என்ன பெரிய விசேஷம், 7ஆம் இடத்திற்கு சனி பகவான் வந்தால் என்ன ஆகும்? 7ஆம் இடம் என்பது கலத்திரஸ்தானம். 7ஆம் இடம் என்பது லவ். என்ன உலகத்தில் லவ் ஒன்லி புக்கை யார் எழுதுனா? சனி பகவான் தான் எழுதியிருக்காரு. அப்படியே சொல்கிறீங்க? ஆமாம், சனி பகவான் வெரி இன்ட்ரெஸ்டட் இன் லவ் மேரேஜ். உங்களுக்கு எத்தனை பேருக்கு இது தெரியும்? சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி நமக்கு ப்ராப்ளமேட்டிக் பர்சன் நம்ம சொல்கிறோம்ல. சனி 7ஆம் இடத்திற்கு வந்தால் உங்கள் காதல் உண்மையானால், நண்பர்களே, என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கெல்லாம் நான் ஒன்று சொல்லிக்கிறேன். அடிக்கடி நான் ஒரு டைலாக் சொல்லுவேன். என்ன தெரியுமா? காதலுக்கென்று ஒரு தேவன் இருக்கிறான், அவன் நல்ல காதலை சேர்த்து வைப்பான். அடிக்கடி இந்த டைலாக் சொல்லுவேன். உண்மையிலேயே லவ்க்கெல்லாம் ஒரு காடு இருக்காருங்க. உங்கள் காதல் உண்மையான காதல்னா, சார் என் காதல் உண்மையான காதல் தான், ஆனால் அது எல்லோரும் இந்த வார்த்தை தான் சொல்கிறீங்க. யாருக்கு யார் கூட காதல்ங்கிறது தான் இப்போ பிரச்சனையே. சரி விடுங்க, அதுக்குள்ளே போக வேண்டாம் காலங்காத்தால். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 7ஆம் இடத்துல சனி பகவான் வரும் பொழுது அப்போ என்ன ஆகுது? இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு காதல் திருமணம் ஓகே ஆகுது. முக்கியமாக நீங்கள் லவ் பண்ணுற பொண்ணை உங்கள் வீட்டில் SAMRDP இந்த லெட்டர்ஸில் வர்றவங்க தான் உங்களுடைய லவ்வராக இருப்பாங்க. வேணாம் பாருங்கள். இவர்களில் ஏதேனும் ஒருவர், யாராயினும் ஒருவர் உங்களுக்கு காதலியாக இருந்தாங்கன்னா கன்ஃபார்மாக உங்கள் வீட்டில் போய் சொல்ல போகிறீங்க, ஓகே ஆக போகுது. சிம்பிள், அவ்வளோதான். ஆமாம் குருஜி, நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்க. டக்குன்னு ஒரு புக்கிங்கை போடுங்க, கீழே தான் இருக்குது நம்பரு. ஓகே. அடுத்ததாக 7ஆம் இடத்தில் இருக்கிறவர் 7, 8, 9 பார்க்குறார் சனி பகவான். 9ஆம் இடம் என்பது பாக்யஸ்தானம். நிறைய பேர் ஃபாரின் போக போகிறீங்க அதிர்ஷ்டத்தின் அடிப்படையில். எனக்கு எப்படி விசா வந்ததுன்னே தெரில சார். கிட்டத்தட்ட 1000 பேர்கிட்ட ட்ரை பண்ணிட்டாங்க. ஆனால் என்ன 2 பேர் தான் என்னையும் இவரையும் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க, என் நண்பரையும். நாங்கள் 2 பேரும் அடுத்த வாரம் எங்களுக்கு ஃப்ளைட்டு கனடா போகணுன்ட்டாங்க. போயிட்டு நான் 1.5 வருஷம் கழிச்சு தான் இங்கே வரப்போகிறேன். கவலையே படாதீங்க. இந்த 1.5 மாதம் அடுத்த இந்த 1.5 வாரமும் வாழ்க்கையை அனுபவிக்க போகிறீங்க. அந்த மாதிரியான இவர் வந்த உடனே 1 வாரம் 10 நாள் அவ்வளோதான் டைம், 15 நாள் ஒரே தூக்கி ஃபாரின் அனுப்பிடுவார். அதுக்காக சொல்ல வந்தேன்.
வாழ்க்கை உங்களுக்கு மாறப்போகிறது. 7ஆம் இடம் என்பது காதல். நிறைய பேருக்கு பிரிவு. நிறைய பேர் கன்னிராசிக்காரர்கள், நான் ஏற்கனவே பண்ண கல்யாணம் எனக்கு மனமுறிவு ஏற்பட்டுருச்சு சார், 2வது திருமணமாவது ஆகுமா? 200% உங்களுக்கு 2வது திருமணம் என்பது ஏற்படும். நண்பர்களே, ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில் எதெல்லாம் உங்களுக்கு துயரத்தை தந்ததோ, உங்களுடைய இல்லற வாழ்க்கை, உங்கள் மனைவி சார்ந்த சொந்தங்கள், இனிமேல் இதெல்லாம் துயரமெல்லாம் நல்லதாக மாறப்போகிறது. 7, 8, 9 அதிர்ஷ்டத்தை பார்க்குறார். அப்போ ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஃபாரின் ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, சில பேர் வெளிநாடுகளுக்கு குட்ஸ் எல்லாம் ஏற்றுமதி பண்ணுறவங்க, இவர்களுக்கெல்லாம் கூட ரொம்ப 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 நல்ல நேரம். 7, 8, 9 பார்க்குறாரு. அடுத்ததாக சனி பகவான் 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்குறார். கன்னி ராசியவே பார்க்குறாரு. ராசியை பார்க்குறப்போ ஒரு நல்ல விஷயம் என்ன, ஒரு கெட்ட விஷயம் என்ன? ராசியை பார்க்குற சனி பகவான் என்ன பண்ணுறாருன்னா, உங்கள் உடலில் இருக்கிற உபாதைகள்லாம் சரி பண்ணிவிடுவார். உடம்பில் இருக்க பிரச்சனைகள் எல்லாம் சரி பண்ணுவார். ஆனால் ஒரு மந்தத்தன்மையை கொடுத்துருவார் கன்னிராசிக்காரர்களுக்கு. சனினாலே மந்தகாரகன்னு பேர். எதையுமே ஸ்லோவாக செய்கிறது சனி பகவானோட பழக்கம். அப்போ சனி பகவான் உடம்பை பார்க்கும்போது உடல் சோர்வு என்பது, அயர்வு என்பது ஏற்படும். அப்போ அதை மட்டும் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து சனி பகவான் 10ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கிறார். 4ஆம் இடம் என்பது ப்ரமோஷன், வீடு, மாடு, மனை, உயர்கல்வி, உயர் பதவி, இதெல்லாத்தையும் சனி பார்த்துறார். அப்போ அடுத்த லெவல் ப்ரமோஷன் என்பது உங்களுக்கு வந்து விடுகிறது. வாழ்க்கை அடுத்த படிநிலைக்கு செல்லுகிறது. இதெல்லாம் ஏற்படும். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய எதை பார்த்து விடுகிறார் இந்த சனி பகவான்? 10ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கிறார். 4ஆம் இடம் என்பது உயர்கல்வி. அப்போ கன்னிராசிக்காரர்கள் வீடு வாங்க போகிறீங்க, மனை வாங்க போகிறீங்க. கன்னிராசிக்காரர்கள் வாழ்க்கையினுடைய அடுத்த படிநிலைக்கு செல்லுகிறீர்கள். முக்கியமாக கார் வாங்குவீங்க போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் ஏற்படும். கன்னிராசிக்காரர்கள் இது வரைக்கும் 10ஆம் இடத்திலே குரு பகவான் இருந்து 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும். நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன், இந்த ஜூன் வரைக்கும் இருக்குது இந்த அபாயம். 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும். ஆனால் 7ஆம் இடத்தை சனி பகவான் உங்களுக்கு புதிய எண்ணங்களையும் இன்னோவேஷன்ஸையும் உருவாக்குறார். நண்பர்களே, நல்லா என்ன பாருங்கள், நான் சொல்கிறத அப்படியே கேளுங்க, சரியா? கன்னிராசிக்காரர்களுக்காகவே எக்ஸ்க்ளூசிவ் பதிவு. 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். உங்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் பதிவு சொல்லுகிறேன். நான் ரொம்ப கடினமாக ஒர்க் பண்ணுறேன். இஃப் யூ ஆர் டூயிங் ஒர்க் ஹார்ட், சி எ ரோபோட் இஸ் ஒர்க்கிங் ஹார்ட் மோர் தேன் யூ. உங்களால் ரோபோவோட கடினமாக ஒர்க் பண்ண முடியுமா? முடியாது. சரி, ஐ எம் ஸ்மார்ட்டர் தேன் எனிதிங். எனக்கு நிறைய நினைவாற்றல் இருக்குது, நிறைய மெமரி கெப்பாசிட்டி இருக்குது, என்னெல்லாம் ஜெயிக்கவே முடியாது. உங்களோட ஒரு கம்ப்யூட்டர் நல்லா நினைவு வச்சுக்கோம். அந்த கம்ப்யூட்டர் யாராலையும் ஜெயிக்க முடியாது. அப்போது உங்களுடைய இண்டிவிஜுவல் ஸ்கில் என்ன தெரியுமா? நான் எல்லாருக்கும் சொல்கிறது தான், ஒரு இண்டிவிஜுவல் ஸ்கில் உங்களோட க்ரியேட்டிவிட்டி. இங்கே பாருங்கள், ஏஐயால் மனிதனை ஜெயிக்கவே முடியாது, இந்த ஜென்மத்தில் ஜெயிக்க முடியாது. ஏன் சொல்லுங்கள்? ஏன்னா மனிதன் ஏஐயை விட நிறைய கற்பனை திறன் மிகுந்தவன். அவனுடைய க்ரியேட்டிவிட்டி இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு ஈக்குவலாக இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. மனிதனுடைய க்ரியேட்டிவிட்டி தான் ஏஐயால் ஜெயிக்க முடியாத ஒரு விஷயம். ஏன்னா இது இன்பில்டாக மனிதனுக்கு மட்டுமே அதுதான் கன்னிராசிக்காரர்களுக்கும். உங்களுக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் வரும்போது புதிய திங்கிங், நியூ பாசிபிலிட்டிஸ். அப்போ புதிய எண்ணங்களை உருவாக்குகிறார் இந்த சனி பகவான். இங்கே பாருங்கள், உங்கள் பிஸ்னஸ், நீங்கள் என்ன பிஸ்னஸ் வேணால் பண்ணுங்கள். நீங்கள் என்ன பிஸ்னஸ் வேணும், சாதாரண லெவல் குறுந்தொழில் பண்ணுங்கள், அல்லது நீங்கள் பெரிய லெவல் பிஸ்னஸ் பண்ணுங்கள், எதை வேணால் பண்ணுங்கள். ஆனால் ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள், எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் அதனுடைய வெற்றி அப்படிங்கிறது உங்களுடைய 7ஆம் இடத்து சனி அந்த புதிய இன்னோவேஷன்ஸை சார்ந்தது. இன்னோவேஷன்ஸ் நீங்கள் புதிய 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 க்ரியேட்டிவாக யோசிக்க தான் பிஸ்னஸ் டெவலப் ஆகும். அப்போ இந்த இன்னோவேஷன்ஸ் உங்களுக்கு வரப்போகிறது. மைண்டெல்லாம் க்ரியேட்டிவாக மாற்றுங்க. புதிய புதிய ஆர்ட் டைரக்டரு, புதிய சாங்கு லிரிசிஸ்ட்டு, அதே மாதிரி சாங் பண்ணுறவங்க எல்லோரும் ரொம்ப அருமையான காலம், நல்லா வரப்போகிறீங்க. உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கான அங்கீகாரம், பத்மஸ்ரீ, பத்மபூஷன் மாதிரியான விஷயங்கள், இது போன்ற கலைமாமணி போன்ற விருதுகள், இதெல்லாம் கூட கிடைக்குங்க. உங்களுடைய கலைஞர்களுக்கான, கன்னிராசி கலைஞர்களுக்கான ஒரு பயிற்சினா அது இதுதான். கீழே போயிட்டு இந்த 2 நபரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருளி இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களை கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ் 2ல ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலிருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள்.
இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.